அனைவருக்கும் வணக்கம். சந்தியா ராகம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு வயலின் கலைஞர். 8 வயது முதல் வயலின் வாசிக்க தொடங்கியவர். மேற்கத்திய இசையிலும் கர்நாடக இசையிலும் புலமை பெற்றவர். ஒரே ஒரு புல்லாங்குழலை வச்சுட்டு ஒரு ஃபுல் படத்துக்கும் பிஜிஎம் கொடுத்தவர். அவர்தான் திரு எல் வைத்தியநாதன். வைத்தியநாதனின் தந்தை லட்சுமி நாராயணன் இலங்கையில் உள்ள ஜாப்னா கல்லூரியில் இசை பேராசிரியராக இருக்கும்போது 1942 வைத்தியநாதன் பிறந்தார். அவர் சின்ன வயசுலேருந்தே வாய்ப்பாடும் வயலின் அவங்க அப்பாட்டியே கற்றுக்கிறாரு. 8 வயசுலேயே அவருக்கு அரங்கேற்றம் நடக்குது. அதற்கப்புறம் தொடர்ந்து பல ஊர்களில் கச்சேரியெல்லாம் பண்ணுறாரு, வாசிக்கிறாரு. ஒரு இடத்துல இவர் வாசிக்கிறத பார்த்த தட்சிணாமூர்த்தி பிள்ளைங்கிற ஒரு தமிழ் வித்வான் தானாகவே முன் இவருக்கு பக்கவாத்தியம் வாசிக்கிறாரு. இது இலங்கை பூரா பரபரப்பாக பேசப்படுது. உடனே இலங்கை வானொலி நிலையம் வைத்தியநாதனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு மணி நேரம் ஸ்லாட் கொடுக்குறாங்க வாசிக்க சொல்லி. எல் வைத்தியநாதனோட அப்பா தன்னுடைய மகன் உலகில் இருக்கக்கூடிய சகல இசைகளையும் ரசிக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. அதனால் அவருக்கு எல்லாத்தையுமே கற்றுக் கொடுக்குறாரு. வெஸ்டர்ன் மியூசிக், இந்துஸ்தானி மியூசிக், வயலின் எல்லாமே கற்றுக் கொடுக்குறாரு. 1957 இந்தியாவுக்கு வந்த உடனே எல் வைத்தியநாதன் என்ன பண்ணுறாரு, ஜிஎன் பாலசுப்ரமணியத்திட்ட வாய்ப்பாடும் படிக்கிறாரு. ஆல் இண்டியா ரேடியோவில் 1957 ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் கலந்துட்டு இந்திய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் கிட்ட ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறாரு. அந்த நேரத்தில் சங்கீத உலகத்தில் கொடிகட்டி பிறந்த மணி ஐயர், ஜிஎன்பி, டிகே பட்டம்மாள் இவங்க எல்லாரோட கச்சேரியிலையும் வயலின் வாசிக்கிறார் எல் வைத்தியநாதன். சினிமாவில் வாசிக்கணுங்கிற ஆசை எல் வைத்தியநாதனுக்கு 16 வயசில் வருது. உடனே அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா ஜி ராமநாதன்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. ஜி ராமநாதனுக்கு முன்னால் எல் வைத்தியநாதன் வாசித்து காட்டுறாரு. அவர் வாசித்ததை பார்த்தோன்னே அசந்து போய்ட்றாரு ஜி ராமநாதன். அப்போ அவர் சொல்கிறாரு, இவன் கர்நாட்டிக்கில் பெரிய ஆளாக வருவான், இவனை அந்த லைன்லேயே விடு, இவனுக்கு சினிமா வேணாம் அப்படிங்கிறாரு. ஆனால் எல் வைத்தியநாதனுக்கு ரொம்ப பிடிவாதம், சினிமாவில் வாசிக்கணும் அப்படின்ட்டு. கடைசியில் அவர் தான் ஜெயிக்கிறாரு. அவர் அவ்வளோ அருமையாக வாசித்ததை பார்த்து அசந்தார் இல்லையா ஜி ராமநாதன். அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிளைமத் காரில் இவரை ஒரு ரவுண்டு கூட்டிகிட்டு போகிறாரு. இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, ஜி ராமநாதன் தன்னுடைய காரில் யாரையுமே ஏற்ற மாட்டார். அந்த லக்கு எல் வைத்தியநாதனுக்கு தான் கிடைக்குது. அதை தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எம்எஸ் ஞானமணி, எஸ்வி வெங்கட்ராமன், கேவி மகாதேவன் போன்ற இசையமைப்பாளர்களோட ஆர்கெஸ்ட்ராவில் வயலின் வாசிக்கிறார். ஒரு நாளைக்கு பிரான்சிஸ்னு ஒரு ஆள் வைத்தியநாதனை தேடிட்டு வர்றாரு. அந்த டைமில் மெட்ராஸ்க்கு வர்றாரு சலீல் சௌத்ரி, செம்மீன் படத்துக்கு ரெக்கார்டிங்காக. அப்போ அவருக்கு ஸ்வரம் எழுதுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இந்த பிரான்சிஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி சலீல் சௌத்ரிக்கு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் வேணும், நீங்கள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. வைத்தியநாதன் சலீல் சௌத்ரியை உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் மீட் பண்ணுறாங்க. 2 பேரும் பேசுகிறாங்க. அப்போது சலீல் சௌத்ரி சொல்கிறாரு, நான் பாடுறேன், அதை கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்வரம் எழுதுங்க அப்படிங்கிறாரு. அவர் பாடி காட்டின வேகத்திலேயே வைத்தியநாதன் அந்த பாட்டுக்கு ஸ்வரத்தை எழுதுறாரு. இதை பார்த்து சலீல் சௌத்ரி அசந்து போய்ட்றாரு. அசந்து போய்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபுல் படத்துக்கும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. ஒரு 1 மந்த் ஹோட்டல் ரூமில் தங்கி அந்த செம்மீன் படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சு கொடுக்குறார் எல் வைத்தியநாதன். எல் வைத்தியநாதன் ஜிகே வெங்கடேஷ் கிட்ட ஜாயின் பண்ணுறாரு. அங்கே அந்த ஆர்கெஸ்ட்ரா கண்டக்ட் பண்ணுற வேலையை ஜிகே வெங்கடேஷ் எல் வைத்தியநாதன்கிட்ட கொடுக்குறாரு. குறிப்பாக பிஜிஎம் பூரா பின்னணி இசை இது ஃபுல்லாகவே எல் வைத்தியநாதன் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கார் ஜிகே வெங்கடேஷ். எல் வைத்தியநாதனால் மறக்க முடியாத ஒரு படம் மயூரா அப்படிங்கிற ஒரு கன்னட படம். அந்த கன்னட படத்துக்கு 300 ஆர்கெஸ்ட்ரா 300 மெம்பர்ஸை வச்சுட்டு ஒரு ரீரெக்கார்டிங் பண்ணுறாரு. அந்த வாகினி ரெக்கார்டிங் ரூமில் உட்கார்றதுக்கு இடம் இல்லாமல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு வெளியெல்லாம் ஆளுங்களை உட்கார வச்சு அந்த ரெக்கார்டிங்கை பண்ணுறாரு. இது எல் வைத்தியநாதனோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு ரெக்கார்டிங். எல் வைத்தியநாதன் சுமார் 40 கன்னட படங்களுக்கு மியூசிக் பண்ணுறாரு. அதில் ஒரு படம் ஹேமாவதி. இது ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட். இதில் ஜானகி ஒரு பாட்டு பாடியிருக்காங்க.
எஸ் ஜானகியை பொறுத்த வரைக்கும் சிங்கார வேலையனை தேவா தான் அவங்க பாடுறதுலேயே ரொம்ப ஒரு சவாலான பாட்டு அப்படின்னு அது வரைக்கும் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த ஹேமாவதி படத்தில் இந்த பாட்டை பாடின உடனே அதுக்கு பிறகு ஜானகி மேடம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் பாடின பாட்டிலேயே ரொம்ப கஷ்டமான பாட்டு ஹேமாவதி படத்தில் நான் பாடின பாட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல் வைத்தியநாதன் தமிழில் மியூசிக் பண்ண முதல் படம் வந்து 1978ஆம் ஆண்டு வந்த வாழ்த்துங்கள் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் வாணி ஜெயராம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, பாடட்டுமா ஆடட்டுமான்னு. அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு, டெய்லி வந்து ரேடியோவில் ஒலித்த ஒரு பாடல். 1978-79 பீரியடில் பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த பாட்டு வந்து ரேடியோவில் ஒலிக்கும். பாடட்டுமா ஆடட்டுமான்ட்டு ரொம்ப அருமையான பாட்டு அது. அதே படத்தில் ஜேஸ்தாஸ்க்கு ஒரு பாட்டு கொடுத்துருப்பார் எல் வைத்தியநாதன். அருள் வடிவே பரம்பொருள் வடிவேங்கிற பாட்டு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது. அருள் வடிவே பரம்பொருள் வடிவே ஆனந்த. 1982ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் ஏழாவது மனிதன். இந்த படத்தில் வந்து மகாகவி பாரதியாரோட பாடல்கள் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்க. இதில் ஜேஸ்தாஸ் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் காக்கை சிறையினிலே நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்ற. ஏழாவது மனிதன் திரைப்படம் வந்து நடிகர் ரகுவரன் நடித்த படம். ஹரிஹரன் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. இந்த படத்தில் ஜேஸ்தாஸ்க்கு இன்னொரு அருமையான பாடல் இருக்கும், வீணையடி நீ எனக்கு. இந்த பாட்டை ஜேஸ்தாஸோடு இணைந்து பாடியது நீரஜா. வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு. மகாகவி பாரதியாரோட கொள்ளு பேரன் ராஜ்குமார் பாரதி ஏழாவது மனிதன் படத்தில் 2 பாடல்களை பாடியிருப்பாரு. அதில் ஒரு பாடல் வந்து நல்லதோர் வீணை செய்யுது. இந்த பாட்டுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான முறையில் எல் வைத்தியநாதன் இசையமைச்சிருப்பாரு. நல்லதோர் வீணை செய்தே அதை ஏழாவது மனிதன் படத்தில் வந்து ஜேஸ்தாஸும் சாய்பாபாவும் இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க, ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா. கப்பலோட்டிய தமிழில் இதே பாட்டை கேட்டிருப்போம். அந்த பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் இசையில் எவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம். ரொம்ப ஒரு வித்தியாசமான முறையில் இசையமைச்சிருப்பார் எல் வைத்தியநாதன். ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஏழாவது மனிதன் படத்தில் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லைங்கிற பாட்டை வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோடு பாடியிருப்பார். மாறும் காலங்களுக்கு ஏற்ப மெட்டிலையும் பின்னணி இசையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்திருப்பார் எல் வைத்தியநாதன். பல கன்னட பாடல்களை பாடி புகழ்பெற்ற பாடகி நீரஜா ஏழாவது மனிதன் படத்தில் மனதில் உறுதி வேண்டும் பாட்டை மிக இனிமையாக பாடியிருப்பார். ஏழாவது மனிதன் படத்திற்கான வீடியோ பிரதிகள் இல்லை. மனதில் உறுதி வேண்டும். ஏழாவது மனிதன் படத்துல ஜேஸ்தாஸ் பாடிய இன்னொரு இனிமையான பாடல் எந்த நேரமும் நின்மையல் ஏறுதடி. இந்த பாட்டை வந்து எல் வைத்தியநாதன் என்ன பண்ணியிருப்பாருன்னா, கமலஹாசன் எடுத்த பேசும் படத்துல ரீ ரெக்கார்டிங்ல யூஸ் பண்ணியிருப்பாரு. எந்த நேரமும் நின்மையல் ஏறுதடி. பாலு மகேந்திரா டைரக்ட் பண்ண சந்தியா ரகம்ங்கிற படத்துல ஒரே ஒரு ஃப்ளூட்டை மட்டுமே வச்சுட்டு ஃபுல் படத்துக்குமே பிஜிஎம் கொடுத்திருப்பார் எல் வைத்தியநாதன். அதே போல் கமலஹாசன் எடுத்த பேசும் படம், அந்த படத்துலேருந்து பாடல்களே கிடையாது, பின்னணி இசை மட்டும்தான். மிக குறைந்த வாத்தியங்களை வைத்துக்கொண்டு மிக தரமான இசையை கொடுத்திருப்பார் எல் வைத்தியநாதன். ஆயிரத்தி 1982ஆம் ஆண்டு மோகன் பிரபு நடித்த திரைப்படம் லாட்டரி டிக்கெட். இதில் கவிஞர் முத்துலிங்கம் அவர்கள் எழுதி ஜெயச்சந்திரனும் வாணிஜரும் பாடிய ஒரு சூப்பர் ஹிட் பாடல் கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ. இந்த பாடலுக்கு மிகவும் வித்தியாசமான இசையை கொடுத்திருப்பார் எல் வைத்தியநாதன். கண்ணில் வந்தாய் நெஞ்சில் நின்றாய் நீ. லாட்டரி டிக்கெட் படத்தில் வாணி ஜெயராம் ஒரு சோலோ சாங் பாடியிருப்பாங்க, ஆவணியை கொண்டாட வந்தான் ஆசையிலே பூச்சூடி நின்றான்னு. இந்த பாடல் வந்து படம் வந்த சமயத்தில் அடிக்கடி ஒலித்த பாடல். 1987ஆம் ஆண்டு யூகி சேது டைரக்ட் செய்த திரைப்படம் கவிதை பாட நேரமில்லை. இது வந்து ரகுவரனும் அமலாவும் நடித்த படம். இதில் ஜேஸ்தாஸ் ஒரு பாட்டு பாடியிருப்பார், புள்ளியை வைத்தான் இறைவன். இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். 1990ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் என் காதல் கண்மணி. விக்ரம் ரேகா நம்பியார் நடித்த திரைப்படம் இது.
இதில் பாடல்கள் வந்து கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். இதில் ஒரு இனிமையான பாடல் எஸ்பிபியும் சித்திரமும் பாடியிருப்பாங்க. என்னை விட்டு பிரிவது நியாயமாகுமான்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் ஒரு ஹிட் சாங். என்னை விட்டு பிரிவது நியாயமாகுமா? என் காதல் கண்மணி படத்தில் வைரமுத்து எழுதி ஜெயஸ்தாஸ் பாடிய இன்னொரு பாடல் கங்கை எப்போதும் காய்வதில்லை, பாசம் எப்போதும் தோற்பதில்லைன்னு ஒரு பாடல். படம் வந்த சமயத்தில் இந்த பாடலும் ஒரு ஹிட் பாடல். கங்கை எப்போதும் காய்வதில்லை. 1993ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தசரதன். சரத்குமார் ஹீரா நடித்த இந்த படத்தோட டைரக்டர் வந்து கிட்டி. இதில் ஜெயஸ்தாஸும் எஸ்பிபியும் சேர்ந்து ஒரு பாடல் பாடியிருப்பாங்க. ஆராரோ ஆரிரரோன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு எல் வைத்தியநாதனோட மெட்டும் பின்னணி இசையும் அருமை. ஆராரோ ஆரிராரோ கனாவே. மறுபக்கம் உச்சி வெயில், மன்னவர் சின்னவர், முகத்தில் முகம் பார்க்கலாம் போன்ற படங்களில் வந்து பிஜிஎம் மட்டும் பண்ணியிருப்பார் எல் வைத்தியநாதன். எல் வைத்தியநாதன் 40 கன்னட படங்கள், 10 தமிழ் படங்கள், 6 தெலுங்கு படங்கள், 5 மலையாள படங்களுக்கு இசையமைச்சிருக்கார். ஏறத்தாழ ஒரு 60 படங்களுக்கு வந்து அவர் இசையமைச்சிருக்காரு. தனக்குன்னு ஒரு தனி பாணியை வச்சுட்டு ஒரு வித்தியாசமான இசையை கொடுத்தவர் எல் வைத்தியநாதன். அவர் வந்து 19/5/2007 நம்மளை விட்டு மறைந்தார். அவர் நம்மை விட்டு மறைந்தாலும் அவர் கொடுத்த பாடல்கள் மூலம் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருப்பார். நன்றி, வணக்கம்.